மெஷின் வந்து ரன் பண்ணி முடிச்ச உடனே டாப் வரைக்கும் எடுத்து இது மாதிரி ஜிப் போட்டு நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். மோகா டெக் இன்டர்நெட் நேயர்கள் அனைவருக்குமே வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு பெரிய அன்பாக்சிங் வீடியோ தாங்க நம்ம பார்க்க போகிறோம். சாம்சங் வாஷிங் மிஷின் புதுசாக நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அதோடைய அன்பாக்சிங் வீடியோ தாங்க இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போகிறது. அது மாடல் நேம் வந்து சாம்சங் WA65T426 2BS. இது மாடல் பண்ணுறதுக்கு எனக்கு போதும் ஆயிடுச்சுங்க. சரி, ஓகே. ஏற்கனவே 2 வேர்ல்ஃபுல் வாஷிங் மிஷின் நான் வந்து அன்பாக்சிங் பண்ணியிருக்கேன். நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ், ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 லட்சம் வியூஸ் மேலே போயிட்டு இருக்கு. அதனால தான் இந்த சாம்சங் வாஷிங் மிஷின் பார்த்தீங்கன்னா வந்து அன்பாக்சிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ பண்ணுறேன். சரி, ஓகேங்களா, வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலுக்கு நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணல, புது நபராக இருந்தீங்கன்னா மறக்காம பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். சரி, ஓகேங்க. இப்போ நம்ம வந்து வாஷிங் மிஷினை பற்றி ஃபுல்லாக பார்த்துலாம். நம்ம வாங்கியிருக்கிற வாஷிங் மிஷினோட மாடல் வந்து சாம்சங் WA65T426 2BS அப்படிங்கிற மாடல் தான் நம்ம வாங்கியிருக்கிறது. ஸோ இது வேர்பல் டெக்னாலஜியில் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த டெக்னாலஜி ஒன்றும் இல்லைங்க, லெஃப்ட் ரைட்டு டாப்பு பாட்டம் அந்த மாதிரி இந்த சுழற்சி முறையில் ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணி கொடுக்கறதுக்கான ஒரு டெக்னாலஜி. ஸோ அதுதான் நான் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் நான் வந்து படித்தேன். ஓகே, இப்போ நம்ம வந்து இது பட்டன் வைஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பவர் பட்டன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஓகேங்களா, இது வந்து ஆன் ஆஃப் பட்டன் அப்படின்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு இந்த ஸ்டார்ட் பட்டன் நம்ம வந்து கிளிக் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு நார்மல் வாஷுங்க. நீங்கள் லுங்கிஸ், சாரீஸ், டிஷர்ட்ஸ் எது வேணாலும் சரி, இந்த நார்மல் வாஷில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆஸ் யூஷுவல் நீங்கள் வந்து போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது ஆப்ஷன் மறுபடியும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த சைக்கிள் என்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா சூப்பர் க்ளீன் என்ற ரெண்டாவது ஆப்ஷனுக்கு வந்துடும். ஸோ உங்களுக்கு வந்து ஹை டர்ட்டியான, அதாவது ரொம்ப அழுக்கான ட்ரெஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அது வந்து சூப்பர் க்ளீன் பண்ணுறதுக்காக தான் இந்த ரெண்டாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இது மாதிரி மூணாவது பார்த்தீங்கன்னா பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா, அதாவது சைக்கிள் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா குயிக் வாஷ் அப்படின்ற இன்னொரு ஆப்ஷனுக்கு போயிடும். ஸோ நீங்கள் வந்து இமீடியட்டாக ஏதாவது ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா அர்ஜென்ட்டாக நீங்கள் எதாவது துவைக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த குயிக் வாஷ் அப்படின்ற இந்த ஆப்ஷன் பார்த்தா நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதுக்கப்புறம் டெலிகேட்ஸ் அப்படின்ற இந்த ஆப்ஷன் இருக்குங்க. இதில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த பட்டுப்புடவைகள் சொல்லுவாங்க இல்லையா, பட்டுப்புடவைகள், பெட்ஷீட், இது மாதிரி கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃபாக இருக்கிற அந்த துணிகளை பார்த்தீங்கன்னா இந்த டெலிகேட்ஸில் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்புறம் வந்து அக்வா ப்ரெசர்வ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. இதில் வந்து ஒயிட் ட்ரெஸ் உங்களாண்ட வெள்ளை கலர் கிளாத் மட்டும் நீங்கள் போட்டு வந்து செப்பரேட்டாக துவைக்க போகிறீங்கன்னா இந்த அக்வா ப்ரெசர்வ், ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் ஜீன்ஸுக்கு உங்களுக்கு செப்பரேட்டாக ஒரு ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க. ஜீன்ஸ் கிளாஸ் இருந்தால் அது மட்டும் செப்பரேட்டாக போட்டு இதில் நீங்கள் துவைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் எனர்ஜி சேவிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது லோ வோல்டேஜ், உங்களுடைய பவர் லோ வோல்டேஜில் இருந்துச்சுன்னா கூட மிஷினானது ஒர்க் பண்ணோம். அப்போ நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா எனர்ஜி சேவிங் அப்படின்ற இந்த பட்டன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி வச்சுட்டா போதுமானது. அப்போது உங்கள் மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் பண்ணோம். அதுக்கப்புறம் ரின்ஸ் அண்ட் ஸ்பின் என்ற இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு தெரியும், இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரின்ஸ் அண்ட் பார்த்தீங்கன்னா வந்து அலசி ஆற போகிறதுக்காக செப்பரேட்டாக ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரின்ஸ் ப்ளஸ் ஸ்பின் அப்படின்ற இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. எக்கோ டியூப் க்ளீன் அப்படின்ற இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து மந்த்லி ஒன்ஸ் நீங்கள் கம்பல்சரி யூஸ் பண்ணணுங்க. அதாவது ட்ரம் வந்து பார்த்தா ஆட்டோமேட்டிக்காக க்ளீன் பண்ணுறதுக்காக இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. மந்த்லி ஒன்ஸ் தவறாமல் வந்து நீங்கள் பயன்படுத்துங்க. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா லெமன் அப்புறம் வந்து வினிகர் கொஞ்சம் ரெண்டுத்தையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மிஷினில் கொடுத்துட்டீங்கன்னா இந்த ஆப்ஷன் மட்டும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணி வச்சுட்டு விட்டுருங்க. ஆட்டோமேட்டிக்காக அது பார்த்தீங்கன்னா வந்து சுழற்சியாகி கீழே இருக்க அழுக்குகள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணிவிடும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ அதுக்காக தான் இந்த எக்கோ டியூப் க்ளீன் அப்படின்ற இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஃபுல் ஆப்ஷன் உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புரியலன்னா வீடியோ இன்னொரு டைம் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் போட்டு பாருங்கள், ஒவ்வொரு ஆப்ஷனை நீங்கள் வந்து புரிஞ்சுப்பீங்க. அடுத்தது நம்ம ரைட் சைடு இருக்கிற ஆப்ஷன் என்னென்ன அப்படின்னு பார்த்துடலாம். டிலே எண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. மேபி இதில் கொடுத்துருக்கிற டைம் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் எக்ஸஸாக ஏதாவது நீங்கள் வைக்க போகிறீங்க அப்படின்னாக்கா இங்கே பார்த்து நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம்னா இதில் வந்து 24 ஹவர்ஸ் உங்களுக்கு வந்து டைம் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து 1, 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த டைமுக்குள்ளே நீங்கள் எக்ஸஸாக ஓடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த டிலே எண்ட் பார்த்து நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். அதாவது எங்கே ஸ்டார்ட் ஆகி எவ்வளோ நேரம் நீங்கள் ஓடணும் அப்படின்றத இதில் பார்த்து நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதாவது எக்ஸஸாக உங்களுக்கு டைமிங் வேணும் அப்படின்னு நினச்சாக்கா டிலே எண்டில் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ட்ரெயின் அப்படின்னாக்கா இப்போ பேக் சைடில் போகக்கூடிய அந்த ட்ரைனேஜ் வாட்டர் வெளியே போகுது இல்லைங்களா, இது செப்பரேட்டாக இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் கிளிக் பண்ணுறனா போதுமா வந்து ஆட்டோமேட்டிக்காக துவைச்சிட்டு தண்ணி வெறி உள்ள இருந்துச்சுன்னா ட்ரைனேஜ் வாட்டர் ஆட்டோமேட்டிக்காக வெளியே போயிடும். ஓகேங்களா, ஸோ இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து பயன்படுத்திங்க. அடுத்து வாட்டர் லெவல், நீங்கள் கம்மியாக துணி போட போகிறீங்களா இல்லை அதிகமாக துணி போட போகிறீங்களா அது நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வாட்டர் லெவல் என்னவோ அதுதான் நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். ஸோ 1, 2, 3, 4, 5 அப்படின்ற 5 ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த அளவுக்கு ட்ரெஸ் போகிறீங்களோ அந்த அளவுக்கு வாட்டர் லெவல் பார்த்தீங்கன்னா இதில் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அதான் நீங்கள் ஒர்க் பண்ண உங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு தெரிய வந்துடும். அப்புறம் வாஷ் டைம் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க.
ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸஸாக உங்களுக்கு டைமிங் வேணும், இன்னும் கொஞ்சம் நேரம் பார்த்து துவைச்சா துணி இன்னும் க்ளீன் ஆகும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வாஷ் டைம் பார்த்தா நீங்கள் வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ரின்ஸ் டைமும் அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் கூடுதலாக வந்து அலசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரின்ஸ் டைம்ஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க, இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி ஸ்பின் டைம் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க, இதையும் பார்த்து நீங்கள் ஸ்பின் ட்ரைவ் பண்ணுறதுக்கு ஸ்பின் டைம் பார்த்து நீங்கள் வந்து இங்கே இன்க்ரீஸ் வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான ஆப்ஷன், இன்கேஸ் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா 15 to 30 மினிட்ஸ் நீங்கள் வந்து இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு நினச்சிக்கா, இங்கே வந்து மான்சூன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ 15 to 30 மினிட்ஸ் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து இன்னும் டைமிங் பார்த்தா நீங்கள் இன்க்ரீஸ் வந்து பண்ணிக்கலாம். அதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சோக் டைம், அதாவது இந்த டைம் நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா ஒரு 10 நிமிஷம் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும்னு நினைக்கிறேன். துணியை பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் ஊற போட்டு அதிகமாக ஊற போட்டு அந்த டைமிங் இதில் கொடுத்துருப்பாங்க இல்லையா ஃபர்ஸ்ட்டில், இந்த டைமிங்கோட இந்த டைம் ஆட் பண்ணீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா ஊற வச்சு நல்லாவே இன்னும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக துவைச்சு கொடுக்கும். ஸோ அதுக்காக தான் சோக்கிங் டைம் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதே நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். சரி, ஓகேங்களா? ஓவரால் ஆப்ஷன் இப்போ வந்து நம்ம பார்த்தாச்சு. இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா வீடியோவை இன்னொரு டைம் பார்த்தா நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ இன்னும் உங்களுக்கு தெளிவாக தெரிய வந்துடும். ஓகேங்களா? இன்னொரு முக்கியமான விஷயம், நான் ப்ரீவியஸ் வாஷிங் மிஷினில் நான் பண்ண தவறு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கீழே இந்த ஸ்டாண்ட் இருக்கு இல்லைங்களா, இந்த ஸ்டாண்டு வந்து ஒன்ஸ் நாங்கள் வந்து யூஸ் பண்ணோம், செகண்ட் டைம் யூஸ் பண்ணல. அப்படியே மிஷின் கீழே இறக்கி வச்சதுனால என்னாச்சுன்னா கீழே ஃபுல்லாகவே துரு பிடிச்சி போயிடுச்சு அடியில். ஸோ அந்த தப்பு நீங்கள் வந்து செய்யாதீங்க. கண்டிப்பாக நீங்கள் வாங்கும்போது இந்த ஸ்டாண்டையும் சேர்த்து வாங்கிடுங்க. எப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 இன்ச் 3 இன்ச் மேலே இருந்துச்சுன்னா மிஷினு கீழே ஏதாவது தண்ணி போனால் கூட உங்கள் மிஷினுக்கு வந்து சேஃப்டி இல்லை. பார்த்தீங்கன்னா மிஷினை வந்து கண்டிப்பாக துரு பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது. ரெண்டாவது முக்கியமான விஷயம், இந்த வாஷிங் மிஷினுக்குன்ட்டு செப்பரேட்டாக இது மாதிரி வந்து ஒரு கவர் விற்பாங்க. ஸோ நல்ல குவாலிட்டியான கவராக பார்த்து வாங்குங்க. நல்லா இருக்குது இந்த கவர் பார்க்குறது. ஆக்சுவலாக அது மேலே தண்ணி பட்டாலும் கண்டிப்பாக நினைக்கிறதுக்கான வாய்ப்புகள் 99% கிடையாதுங்க. ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இது மாதிரி இதுக்கான செப்பரேட்டாக ஒரு கிளாத் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கொடுப்பாங்க, அதை நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. அது மட்டும் கிடையாது, டாப் வரைக்கும் நீங்கள் இதை வந்து க்ளோஸ் பண்ணலாம். பார்த்தீங்களா, மிஷின் வந்து ரன் பண்ணி முடித்த உடனே டாப் வரைக்கும் எடுத்து இது மாதிரி ஜிப் போட்டு நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். ஃபுல்லாகவே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மிஷினை வந்து கவர் பண்ணிடலாம். அதனால் வெளியிடங்களில் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த காற்றாலேயோ இல்லை மழைனாலேயோ இல்லை தண்ணினாலேயோ உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. மோஸ்ட்லி வீட்டுக்குள்ளே இல்லை பாத்ரூம் உள்ளே இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் பெட்டர். அவுட்டோர்ஸ் இது மாதிரி கொஞ்சம் வெளியிடங்களில் வைக்கும்போது தண்ணி ஏதாவது படத்துக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அப்படி படும்போது தான் பார்த்தீங்கன்னா மிஷின் மோஸ்ட்லி வந்து துருப்பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. சரி, ஓகேங்க. அடுத்தது மிஷினுக்கு உள்ள என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்துலாம். இது 6.5 kg டேங்க்குங்க உள்ளே யூஸ் பண்ணுறது. நிறைய பேர் என்ன கேட்ட கேள்வி, நான் வந்து சால்ட் வாட்டர் வீட்டில் யூஸ் பண்ணுறதுனால ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக துரு பிடிக்கிறது வாய்ப்பு நிறைய இருக்குது. எனக்கு உள்ளே இருக்க சிலிண்டர் ஃபைபர் வர மாதிரி கிடைக்குமான்ற மாதிரி என்ன வந்து கேட்டாங்க. நான் சாம்சங் அவங்களோட கேட்டேன் நான். பட் ஃபைபர்லேருந்து பார்த்தீங்கன்னா வந்து சாம்சங்கில் எதுவும் வரலைங்க அப்படின்ற மாதிரி தான் நம்மளால சொன்னாங்க. மற்றபடி அதர் கம்பெனிஸ் ஏதாவது உங்களுக்கு வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். அதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டிட்டர்ஜென்ட் அண்ட் லிக்யூட் யூஸ் பண்ணுறதுக்கான இடம் இது. ஸோ ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டேன், அதுதான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேலே பவுடர்லாம் தெரியுது. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இங்கே ஒரு மேஜிக் ஃபில்டர் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்குறாங்க பாக்ஸ் டைப்பில். உங்கள் மிஷின் பார்த்தீங்கன்னா ரன் ஆகிட்டு இருக்கும்போது சின்ன சின்ன நூலோ இல்லை கசரம் சம்மந்தப்பட்ட விஷயங்களோ ஏதாவது இருந்துச்சு அப்படின்னும் போது இந்த மேஜிக் ஃபில்டரில் ஆட்டோமேட்டிக்காக போயிட்டு சேர்ந்துடும். ஸோ இது ஒரு பாக்ஸ் டைப்பில் கொடுத்துருப்பாங்க. இதுக்குள்ளே பாருங்கள், சின்ன சின்ன நூல், சின்ன சின்ன பிசிறு சம்மந்தப்பட்ட கற்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே இருக்குது, நீங்கள் வந்து பார்க்க முடியும். இதை நீங்கள் வந்து வீக்லி ஒன்ஸோ இல்லை 3 days ஒன்ஸோ எடுத்து நீங்கள் வந்து க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா க்ளீனாக இருக்கும். க்ளீன் பண்ணாமல் அப்படியே மறுபடியும் வைக்கும்போது இதுக்குள்ளே மறுபடியும் அழுக்குகள் வந்து பார்த்தீங்கன்னா சேரத்துக்கான வாய்ப்புகள் கம்மி. ஏன்னா அது வந்து இடத்த வந்து பார்த்தீங்கன்னா அடைச்சிறதுனால உங்களுக்கு அந்த பிரச்சனை வரும். அதனால் எடுத்து அப்பப்போ நீங்கள் இதை வந்து க்ளீனாக வந்து பண்ணிடுங்க. அடுத்ததாக நம்முடைய சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் நம்மளை கேட்ட கேள்வி என்னன்னா, இந்த டேங்குக்குள்ளே நம்ம வந்து மேனுவலாக தண்ணி ஊற்றி யூஸ் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி வந்து கேட்டாங்க. ஸோ சின்டேங்க் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டுங்க. நீங்கள் மேனுவலாக இப்படி அடிக்கடி நீங்கள் தண்ணி ஊற்றி யூஸ் பண்ணும்போது சென்சார் பார்த்தீங்கன்னா வந்து அடிக்கடி ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுடைய மோட்டார், ஸ்பின் மோட்டார்ஸ் பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்குங்க. உங்களுக்கு வாட்டர் வர்றதுக்கு போகிறது இதுக்கு எல்லாமே அந்த மோட்டார் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த மோட்டார்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து அடி வாங்குறது வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாகவே நீங்கள் வந்து சின்டேங்க் வந்து யூஸ் பண்ணிட்டு மிஷின் வாங்குறது நல்லது. இன்கேஸ் நீங்கள் வந்து அப்படி யூஸ் பண்ணுறதாலும் சீக்கிரம் சின்டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்துங்க. அடுத்து நிறைய பேர் என்ன கேட்ட கேள்வினா, தண்ணி அந்த உள்ள வர மாட்டேன், ஏர்லாக் இஷ்யூஸ் வருது அப்படின்ற மாதிரி என்ன வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. இது முக்கியமான காரணம் என்னன்னா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபில்டர் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க பேக் சைடில். இதை நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி எடுத்துட்டு அந்த ஃபில்டரை எடுத்து க்ளீன் பண்ணி போடுங்க. ஏன்னா அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய டஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சிருக்கும், தண்ணி கூட வரக்கூடிய அந்த டஸ்ட் எல்லாமே அடிச்சிருக்கும். அதை எடுத்து க்ளீன் பண்ணி போட்டிங்கன்னா அந்த இஷ்யூஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சால்வ் ஆனது ஆகிடும்.
சரி ஓகேங்க, வீடியோவை கடைசி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ரிவ்யூஸ் எல்லாமே நீங்கள் வந்து கேட்டிருப்பீங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இது மாதிரியான ரிவ்யூ வீடியோஸ் உங்களுக்கு வேறு ஏதாவது சம்மந்தப்பட்டு வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம பார்த்தீங்கன்னா வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அது சம்மந்தப்பட்ட வீடியோஸ் அப்கமிங் டைரெக்டாக போயிட்டு நான் ரிவ்யூ பண்ணுறதுக்கு நான் வந்து ட்ரை பண்ணுறேன். ஸோ ஏற்கனவே அதான் சொல்லிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதா இது மாதிரி வீடியோஸ் பார்த்தீங்கன்னா அப்போ உங்களுக்கு நிறையவே வந்துட்டு இருக்கும். அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோஸில் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். அதுவரையும் உங்களுக்கு நான் மோகன். நன்றி, வணக்கம்.